ஒரு நல்ல ஜனாதிபதி அல்ல, அந்த சேனாதிபதியை கூட்டிட்டு வந்தாலே இந்த நாட்டை திருத்தியலாம். இதுவரைக்கும் நாம் நம்மளாக மாறி என்னிடம் மாற்றம் உருவாகும் வரை யாராலும் நம்ம தலைவர் நாட்டை காப்பாற்ற போறாருன்னு சொல்லி கொளுத்தி விட்ட பட்டாசுல என்ன இருக்குது? சல்பர் அந்த சல்பர் ஆக்சிஜனோட சேர்ந்து சல்பர் டை ஆக்சைடாக மாறும். அந்த சல்பர் டை ஆக்சைடு வளிமண்டலத்திலேயே ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன செய்யும்? SO3 ஆக மாறும். அந்த SO3 தம்பி மழை பொழியும் போது H2O நீரோட சேர்ந்து H2SO4 ஆக மாறும். எனவே இப்ப நீங்க யோசிக்கணும், மழை பொழியும் போது என்ன மழையாக அது பொழியும்? சல்பூரிக் அமில மழையாக பொழியும். இது பொழிந்தா என்ன பிரச்சனை? மண் அமிலத்தன்மை அடையும், தாவரங்களுக்கு பிரச்சனை. இந்த நீர் போய் ஆற்றுல சேர்ந்தா தம்பி என்ன பிரச்சனை? ஆற்றில் வாழக்கூடிய நீர்வாழ் அங்கிகளுக்கு பிரச்சனை. மனிதன் தோல்ல பட்டா சூரியம் மனுஷனுக்கு பிரச்சனை. நீரின் pH என்ன செய்யும்? குறைவடையும். அதனால நீர்வாழ் அங்கிகளுக்கு தம்பி கட்டிடங்கள்ல விழுற நேரம், அதே நேரம் பாலங்களுக்கு மேல விழுற நேரம் என்ன செய்யும்? அவற்றின் ஆயுட்காலம் குறைவடையும். தம்பி நாட்டை காப்பாத்துறன்னு சொல்லி சொன்னாங்க, பட்டாசை கொளுத்து விட்டு கடைசியில இருக்கிறதையும் காப்பாத்த இல்லாம மாத்திருக்கு. விளங்குது. சோ ஆனா நம்ம என்ன பாக்குற? வாவ் சூப்பர், பான வேடிக்கை.